ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு கதையில் உங்கள் ஜெயசிம். இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோயின் இந்தியாஸ் ஐஎம் 1971 நடந்த இண்டோ-பாகிஸ்தான் வாரில் நெய்பர் கண்ட்ரியான பாகிஸ்தான் இந்தியா மேலே வயலன்ஸை காட்டினப்போ பாகிஸ்தானை தனியால் நின்று கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக அமெரிக்கா இந்தியாவை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக அவங்களோட வார்ஷிப் அனுப்பினப்போ கொஞ்சம் கூட ஸ்டெப் பேக் பண்ணாமல் சூப்பர் பவர் ஸ்டேட்டஸில் இருந்த அமெரிக்காவையே ஆட்டங்காண வச்ச ஒரு பெண். வேர்ல்டில் இருக்க சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் மட்டுமே ஆட்டம் பாம்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருந்த பீரியடில் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இந்தியாவையும் நியூக்ளியர் பவர் கண்ட்ரியாக மாற்றி சூப்பர் பவர் கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வர பல ஸ்டெப்ஸ் எடுத்தவங்க. பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி கண்ட்ரி கிரியேட் ஆக ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இவங்க தான். அந்த லேடி வேறு யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்திரா காந்தி. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தியாவை ரூல் பண்ண இந்திரா காந்தி October 31, 1984 அவங்க டேர்மில் பிஎம்ஐ இருந்தப்பவே கொலை செய்யப்படுறாங்க. அதுவும் பட்ட பகலில் துப்பாக்கியால். பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய அவங்களோட சேஃப்டி கார்ட்ஸே இந்திரா காந்தியை சுட்டு கொள்கிறாங்க. அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரை பட்ட பகலில் சுட்டு தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? இன்றைக்கி நம்ம இந்திரா காந்திஸ் லைஃப் ஆஸ் அ பிஎம் அண்ட் அவங்களோட லாஸ்ட் டே, அதாவது அசாசினேஷன் டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மினிட் பை மினிட் ஆராய போகிறோம் உங்களுக்காக. த அசாசினேஷன் ஆஃப் இந்திரா காந்தி. அன்னைக்கு மார்னிங் டைம் கரெக்டாக 9:10. பிரிட்டிஷ் ஃபில்ம் மேக்கர் பீட்டர் உஸ்டினோவ் இந்திரா காந்தியை இன்டர்வியூ எடுக்கிறக்காக அவங்களோட ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பார்க்குறக்காக இந்திரா காந்தி அவங்களோட ரெசிடென்ஸில் இருந்து காம்பவுண்டுக்குள்ளே இருக்க கார்டன் வழியாக சேஃப்டி கார்ட்ஸோட பாதுகாப்பில் ஆஃபீஸ்க்கு வேகமாக நடந்து போகிறாங்க. அங்கே பீன் சிங் அண்ட் சத்வான் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்திரா காந்தியோட பர்சனல் பாடி கார்ட்ஸும் அவங்க பாஸ் ஆகிற கேட்டில் நிற்கிறாங்க. இந்திரா காந்திக்கு பர்சனலாக பீன் சிங்கை நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபேவரட் இவர். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக அவர் அங்கே வேலை செய்கிறாரு. இந்திரா காந்தியோட ஆப்ரேஷன் ப்ளூஸ்டாருக்கு அப்புறம் சிக் பாடிகார்ட்ஸை செக்யூரிட்டி டீட்டெயிலில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாங்க டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். பட் இந்திரா காந்தி தான் பீன் சிங்கை அனுப்ப வேண்டாம், ரிலீஜன் பேசிஸில் பண்ணதான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் போல் இந்திரா மேம் அன்றைக்கி நடந்து வராங்க, பீன் சிங்கை பார்க்குறாங்க, நமஸ்தேவும் சொல்கிறாங்க. ஹலோ பீன் சிங், நமஸ்தே அப்படிங்கிறாங்க. பீன் சிங் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரிவால்வர் எடுக்கிறாரு. சடனாக இந்திரா மேம், பீன் சிங் தும் கியா கர் ரே ஹோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பீன் சிங் இன் நோ டைம் ரிவால்வரை எடுத்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் 3 ஷாட்ஸ், பேங் பேங் பேங். அடுத்ததா சத்வான் சிங் ஸ்டென்கன் மேகசினில் இருந்த 30 புல்லட்ஸை கம்ப்ளீட்டாக இந்திரா காந்தி மேலே ஃபயர் பண்ணுறான். மொத்தம் 33 புல்லட்ஸ் ஃபயர் ஆகுது. அதில் 30 புல்லட்ஸ் அவங்க பாடியில் படுது, 7 புல்லட்ஸ் பாடியிலேயே ஸ்டக்கும் ஆகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்த இந்த அட்டாக்னால ரத்த வெள்ளத்தில் அன்கான்ஷியஸ் ஆகி நம்ம பிஎம் கீழே விழுகிறாங்க. இங்கே கன் ஷாட்டை கேட்ட சோனியா காந்தி அவங்களோட மருமகள் அங்கே வீட்டில் இருந்து வெளியே ஓடி வராங்க. வித் ஆர்கே தவன் ஹெல்ப், இந்திரா காந்திஸ் பர்சனல் அசிஸ்டண்ட் சோனியா அவங்க மாமியாரை அங்கே இருந்து ஒரு ஒயிட் அம்பாசிடரில் வச்சு டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு 80 யூனிட்ஸ் பிளட் ஏற்றப்படுது. இந்திரா காந்தி பாடியில் 7 புல்லட்ஸையும் ரிமூவ் பண்ண டாக்டர்ஸ் அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் 2:20 PM அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்திரா காந்தி கொல்லப்பட்டதுக்கு கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 1984 அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்திரா காந்தியோட சில வெல்விஷர்ஸ் அண்ட் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த சீனியர் லீடர் ஏகே ஆண்டனி, இவங்க எல்லாருமே சிக் பாடி கார்ட்ஸை செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ண சொல்லி இந்திரா காந்தியை வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்திரா காந்தியோட வெல்விஷர்ஸ் அப்படி ஒரு வார்னிங் கொடுக்க என்ன காரணம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஆஸ் அ பிஎம் பற்றி சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நவம்பர் 1917 ஜவஹர்லால் நேருக்கும் கமலா நேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறகுது. இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட அந்த குழந்தை தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லேடி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்த நேரு இந்திராவை சுவிட்சர்லாண்டில் இருக்க எக்கோல் நுவெல் ஸ்கூல் அண்ட் எக்கோல் இன்டர்நேஷ்னலே இன் ஜெனிவா ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. அண்ட் 1936 ஹையர் எஜுகேஷனுக்காக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண இந்திரா காந்தியோட அகாடமிக் ஜேர்னி அந்த பீரியடில் இந்தியாவில் நடந்த சில பொலிட்டிக்கல்
பொலிட்டிக்கல் டர்மாயில்னால ஸ்டாப் ஆகுது. அவங்களோட அப்பா நேரு இந்திராவுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்திராவுக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. இந்திராவோட அப்பா மட்டும் இல்லை, இந்திராவோட கிராண்ட் ஃபாதர் மோத்திலால் நேருவும் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸில் இன்வால்வ் ஆன ஒரு ப்ராமினன்ட் லீடர்ஸில் ஒருத்தர். இப்படி சின்ன வயசுல இருந்தே சொந்த வீட்லேயே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பார்த்து வளர்ந்த இந்திரா இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நேருவோட வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் காந்தியும் அவருக்கு பின்னாடியே காங்கிரஸும் அடிக்கடி விசிட் பண்ணுற பழக்கம் இருந்தது. அங்கே அவங்க பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இந்தியாவிலேருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிற டிஸ்கஷனில் இவங்க இன்வால்வ் ஆகிறத இந்திரா டைரெக்டாக பார்க்குறாங்க. அந்த சின்ன வயசுலையும் அவங்களோட டிஸ்கஷனை டீப்பாக அப்சர்வ் பண்ணுற இந்திராவுக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை லேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்திராவை இந்தியாவோட த மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் லீடர்ஸில் ஒருத்தராக மாற்றுறதுக்கான ஃபவுண்டேஷனாகவும் அமையுது. இதுக்கப்புறம் நேரு, காந்தி அண்ட் மற்ற காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபாரின் மெட்டீரியல் பர்னிங் ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆனப்போ இந்திராவும் அவங்க வீட்டு பால்கனியை வச்சு அவங்களோட ஃபாரின் ட்ரெஸ்ஸஸை ஃபயர் பண்ணுறாங்க. இப்படி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கைடன்ஸில் சில லிபரேஷன் ரெவல்யூஷன்ஸில் கலந்துக்கிட்ட இந்திரா அவங்கள மாதிரியே காந்தியோட ஒப்பீனியன்ஸில் இன்ஸ்பயர் ஆகி ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் இன்வால்வ் ஆன ஃபெரோஸ் காந்தியை ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அவர் இந்திரா காந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இனிஷியலி ஃபேமிலி ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஈவென்ச்சுவலி அவரையே லவ் பண்ணி 1942 மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிற நேம் இந்திரா காந்தி அப்படின்னு மாறுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இந்திராவும் ஃபெரோஸும் காந்தியோட லீடிங்கில் நடந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆன பல பேர் பிரிட்டிஷால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதில் நேருவும் ஒருத்தர். இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் ஃபெரோஸும் அண்ட் நேருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் பார்ட்டியை லீட் பண்ண வேண்டிய லால் பகதூர் சாஸ்திரியும் பிரிட்டிஷ்கிட்ட அரெஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தலைமறை வராங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்திரா மேலே விழுகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்திரா அதை பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்திரா 2 ஆண் குழந்தைங்களுக்கு தாயாராங்க. 1944 இந்திரா காந்தியும் 1946 சஞ்சய் காந்தியும் பெற்றெடுத்த இந்திரா மெட்டர்னிட்டி கேப் கூட எடுக்காமல் நேரு கூட சேர்ந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபைனலி 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. Britain has fulfilled her mission. The national flag, the saffron, white and green tricolor, was publicly unfurled. For the rest, it was crowds, 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 all rejoicing over the birth of the Dominion of India. இதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக இருந்த அவங்களோட அப்பாவுக்கு அன்அஃபிஷியலாக ஒரு பிஏவாகவே ஒர்க் பண்ண ஆரம்பித்த இந்திரா அவர் கூடவே சேர்ந்து பார்லிமெண்ட்டுக்கும் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்க்கும் போக வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 1952 இந்தியாவில் நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு பக்கம் அப்பாவும் இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டும் கம்பீட் பண்ண இந்திரா அப்பா நேருக்கு சப்போர்ட்டிவாக கேம்பெயின் பண்ணுறாங்க. இதனால் இந்திராவுக்கும் ஃபெரோஸுக்கும் நடுவில் கிராக் கிரியேட் ஆகுது. ஃபைனலி அந்த எலெக்ஷனில் நேரு ஃபெரோஸை டிஃபீட் பண்ணி பிரைம் மினிஸ்டராக ரபர்ஹலியில் மட்டும் வின் பண்ண ஃபெரோஸ் இந்திரா காந்தியை விட்டு பிரிகிறாரு. பர்சனல் லைஃப்பில் சில டிசப்பாயின்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேஸை பில்ட் பண்ண நினச்ச இந்திரா நேரு கூட சேர்ந்து வேர்ல்டில் இருக்க பல கண்ட்ரீஸ்க்கு பொலிட்டிக்கல் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலமாக பல நாட்டு தலைவர்களோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியை பெஸ்ட்டாக எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நாலேஜும் இந்திராவுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அன்அஃபிஷியல் பார்ட்டி மெம்பராக இருந்த இந்திராவுக்கு நேரு பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா யூத் அண்ட் உமன் காங்கிரஸ் அப்படின்னு போஸ்டிங்கை கொடுக்குறாரு. இப்படி பாலிடிக்ஸோட பவர்ஃபுல் லேடரில் ரைஸ் அப் ஆகிட்டு இருந்த இந்திராவுக்கு 1960 ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் வருது. எஸ், இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் காந்தி செப்டம்பர் 8, 1960 இறந்து போகிறாரு. என்னதான் 2 பேரும் செப்பரேட்டாக இருந்தாலும் ஃபெரோஸோட டெத் இந்திராவை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுது. ஸோ அதிலிருந்து மைண்டை டைவர்ட் பண்ணிக்க நினச்சவங்க அவங்களோட மொத்த டைமையும் பிரைம் மினிஸ்டர் நேரு கூடவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேருக்கிட்டே இருந்து கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸையும் பொலிட்டிக்கல் சட்டிலிட்டிஸையும் லேர்ன் பண்ணிட்டு இருந்த இந்திராவுக்கு அடுத்ததாக இன்னொரு ஷாக். May 27, 1964 ஜவஹர்லால் நேருவும் இறக்குறாரு. India had lost her sheet anchor. That was how millions felt as Premier Nehru lay dead. Priests came to the Prime Minister's residence to chant prayers, expressive of a nation in grief. Jawaharlal Nehru, Chief Minister of his country since India became independent in 1947, died at the age of 74. Neither on the political stage nor in moral stature was his leadership ever challenged. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தது நம்ம தமிழர் காமராஜர். அவர் அந்த பார்ட்டிலேயே சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை அடுத்த பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணுறாரு. அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி இந்திராவுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டை கொடுத்து அவங்கள பார்லிமெண்ட்டோட ப்ராமினன்ட் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த டைமில் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹிந்தி ஸ்டஃபிங்க்கு எகெயின்ஸ்டாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதுதான் 1965 நடந்த ஆன்டி ஹிந்தி ஆக்டிவிசம். ஸ்டேட் முழுக்க நடந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ண நினச்ச இந்திரா பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியோட பேச்சை மீறி தமிழ்நாட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ போய் அவங்க சப்போர்ட்டிவாக தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெபல்ஸ்ட்டை டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. நெகோஷியேஷன் பேசிட்டு அந்த ரயோட்டை கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. பட் இந்திரா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த இந்த ப்ராமிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்னு நினச்ச லால் பகதூர் சாஸ்திரிக்கு இந்திரா மேலே இது ஒரு லிட்டரலி ஒரு பொலிட்டிக்கல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. இன் ஜென்ரல் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு கன்சென்சஸ் ட்ரிவன் லீடர், அதாவது ஓவராலாக பார்ட்டி என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுற ஒரு லீடர். while Indira is more assertive, aggressive and to some extent a centralized leader. தான் சரின்னு நினச்சா அதை பண்ணுற ஒரு லீடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் நாட்டு மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட சக்ஸஸ் அப்படின்னு நினச்ச இந்திரா காந்தி இதனால் சாஸ்திரி கோவப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்க அதுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் மாதத்துலேயே, அதாவது ஜனவரி 1965 இண்டோ பாகிஸ்தான் வார் எண்டுக்கு வரக்காக அதுக்கான பைலேட்டரல் பீஸ் ட்ரெட்டியில் சைன் பண்ணுறதுக்காக லால் பகதூர் சாஸ்திரி சோவியத்தோட டாஷ்கண்ட் சிட்டிக்கு, அதாவது இப்போதைய உஸ்பெகிஸ்தானுக்கு கிளம்புறாரு. பட் அங்கே போய் அதில் சைன் பண்ணவர் இந்தியாவுக்கு திரும்பி வரவே இல்லை. எஸ், ஜனவரி 11, 1966 பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ஹார்ட் அட்டாக்னால சடனாக மர்மமாக டாஸ்கன்லேயே இறந்தும் போகிறாரு. அவரோட டெத்துக்கு அப்புறம் பார்ட்டி 2 டிவிஷனாக பிரியுது. இவர் டெத்துலேயும் பல மர்மங்களும் கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது. ஸோ இப்போது அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்றதுல இந்திரா காந்திக்கும் மொராஜி தேசாய்க்கும் நடுவில் ஹெவியாக காம்படிஷன் கிரியேட் ஆகுது. அந்த டைமில் ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்த நம்ம காமராஜர் அவரோட ஃபுல் சப்போர்ட்டை ஜவஹர்லால் நேருவோட டாட்டர் இந்திரா காந்திக்கு கொடுக்குறாரு. ஹென்ஸ் காமராஜர் இஸ் ஆல்சோ கால் த கிங் மேக்கர். காமராஜரை பற்றி சொல்லணும்னா இன்னொரு வீடியோ தான் போடணும், அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், பட் சம் அதர் டே. ஸோ காமராஜர் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணார் இந்திரா காந்தியால் மட்டும்தான் பார்ட்டியோட யூனிட்டியை செக்யூர் பண்ணவும் அண்ட் அதை விட முக்கியமாக அடுத்தடுத்த எலெக்ஷனில் கேம்பெயின் மூலமாக பீப்புளை அட்ராக்ட் பண்ணி ஓட்ஸையும் கலெக்ட் பண்ணவும் முடியும் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நம்பினார். அது மட்டும் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸோட சப்போர்ட்டையும் இந்திராக்காக கலெக்டும் பண்ணுறாரு. இதனால் ஜனவரி 19, 1966 நடந்த காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி எலெக்ஷனில் இந்திரா காந்தி 355 ஓட்ஸை செக்யூர் பண்ணி மொராஜி தேசாயை டிஃபீட் பண்ணுறாங்க. சரிப்பா, இந்திராவை அவங்களோட பாடிகார்ட்ஸை எதுக்கு கொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் அதுக்கு. ஜஸ்ட் 2 minutes. பார்ட்டி எலெக்ஷனை வின் பண்ண கரெக்டாக 1 இயரில், அதாவது 1967 இந்திரா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. நேரு இல்லாத அந்த எலெக்ஷனில் இந்திரா அவங்களோட ரெவல்யூஷனரி கேம்பெயின்ஸால் வின் பண்ணி பிரைம் மினிஸ்டரும் ஆகிறாங்க. New Delhi and victory for the Congress party in the general election. Indira Gandhi needs the loyal support of all its members, as Mr. Desai emphasized, if Congress is to remain in power. இதுக்கப்புறம் 10 point பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்திரா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க், நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1960s அப்புறம் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆன இந்தியன் பாப்புலேஷனால் இந்தியாவில் சிவியராக ஃபுட் ஷார்ட்டேஜஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு நாட்டோட எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண இந்திரா காந்தி க்ரீன் ரெவல்யூஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. இது மூலமாக பல அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷனும் இம்போஸ் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் 1971 நடந்த ஜென்ரல் எலெக்ஷன்லேயும் ராபர்ஹல்லியில் வின் பண்ண இந்திரா பிரைம் மினிஸ்டராக அவங்களோட பப்ளிக் சர்வீஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் அதே இயரில் இண்டோ பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆக பாகிஸ்தான் ஆர்மி இந்தியா மேலே சிவியர் வயலன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அதை ஸ்டாப் பண்ணி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நினச்ச இந்திரா பாகிஸ்தானில் நடந்துட்டு இருந்த உள்நாட்டு கழகத்தை அவங்களுக்கு ஃபேவராக மாற்றுறாங்க. எஸ், பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக முக்தி பஹினி ஃபோர்ஸ் நடத்தின பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் இந்திரா காந்தி இந்தியன் ஆர்மி மூலமாக முக்தி பஹினி ஃபோர்ஸுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷில் இருக்க பாகிஸ்தான் ஆர்மியை டிஃபீட் பண்ணுறதுக்காக முக்தி பஹினிக்கு வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணப்படுது. இதனால் இந்த லிபரேஷன் வாரில் வின் பண்ண முக்தி பஹினி பாகிஸ்தானில் இருந்து செப்பரேட் ஆகி பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி கண்ட்ரியாக இந்தியாவோட ஃபுல் சப்போர்ட்டோட 1971 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. Dhaka is now the free capital of a free country. The instrument of surrender was signed in Dhaka at 16:31 hours Indian Standard Time. India gave people of Bangladesh their independence. அண்ட் 1974 ராஜஸ்தானோட போக்ரானில் இந்திரா காந்தியோட லீடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இந்தியாவை நியூக்ளியர் பவர் கண்ட்ரியாக மாற்றுது. ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற பேரில் நடந்த இந்த நியூக்ளியர் டெஸ்ட் மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சுச்சு.
இப்படி கண்டினியூஸாக பல அச்சீவ்மெண்ட்ஸ் விக்ட்ரிஸை பார்த்துட்டு இருந்த இந்திராவுக்கு ஜூன் 12, 1975 அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. 1971 நடந்த ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் இந்திரா காந்தி கெயின் பண்ண விக்ட்ரி இன்வேலிட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுது. பிகாஸ் எலக்டோரல் மால் ப்ராக்டிஸ் நடந்ததால தான் இந்திரா காந்தி எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் மோகன்லால் சின்ஹா அடுத்த 6 இயர்ஸ்க்கு இந்திரா காந்தி பப்ளிக் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள பேன் பண்ணுறாரு. இதனால் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கை ரீட்டைன் பண்ணிக்க நினச்ச இந்திரா காந்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஜூன் 25, 1975 இம்ப்ளிமெண்ட் ஆன எமர்ஜென்சி மார்ச் 21, 1977 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்த பீரியடில் ஒரு டிக்டேட்டராக மாறின இந்திரா அவங்களோட பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள எந்த கொஷனும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பீரியடில் நிறைய லீகல் அமெண்ட்மெண்ட்ஸும் கொண்டு வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் சாப்டர்ஸ் இன் இந்தியன் டெமோக்रेटिक हिस्ट्रीने சொல்லலாம். भाइयों और बहनों, राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है. इससे आतंकित होने का कोई कारण नहीं है. ஸோ பேசிக்லி நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அரெஸ்ட் வித்தவுட் ட்ரையல், ப்ரெஸ் சென்சர்ஷிப், ரூல் பை டிக்ரி அதாவது ஆல்மோஸ்ட் சர்வாதிகாரம், கான்ட்ரவர்ஷியல் 42nd அமெண்ட்மெண்ட் அதாவது சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப், இப்படி பல கேள்விப்படாத விஷயங்கள் நடக்குது இந்தியாவில். பட் இந்த எமர்ஜென்சி ஒரு எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நவம்பர் 1978 நடந்த சிக்மங்களூர் லோக்சபா பை எலெக்ஷன்லேயும் இந்திரா காந்தி தான் வின் பண்ணுறாங்க. பல நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இந்திரா அதை ரெக்டிஃபை பண்ணி 1980s சிக் ரிபல்ஸ் கிரியேட் பண்ண கிரைசிஸை ரெக்டிஃபை பண்ணுறக்காக 1984 ஆப்ரேஷன் ப்ளூஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டிசிஷன் தான் அவங்களோட மர்டருக்கும் ரீசனாக அமையுது. வாட் இஸ் ஆப்ரேஷன் ப்ளூஸ்டார்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படின்ற எம்பரரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சிக் டைனஸ்டி ஒட்டுமொத்த பஞ்சாபை, அதாவது இப்போ பாகிஸ்தானில் லொக்கேட் ஆகிருக்க பஞ்சாப் அண்ட் இந்தியாவோட பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு 4 ஸ்டேட்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் நடந்ததால் பஞ்சாப் 2ஆக டிவைட் ஆகி சிக் ரிலீஜியனை சேர்ந்த பீப்புள் பல பேர் இந்தியாவில் தஞ்சம் அடைகிறாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்தவங்க முஸ்லீம்க்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு செப்பரேட் கண்ட்ரி கொடுத்த மாதிரி சிக் ரிலீஜன் சேர்ந்தவங்களுக்கு காலிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி கண்ட்ரி கொடுக்க சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்வஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி பஞ்சாப் முழுக்க பல மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த மூமெண்ட்ஸை சேர்ந்தவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக பல போராட்டங்களை நடத்துகிறாங்க. 1960க்கு அப்புறம் அந்த போராட்டங்கள் கலவரங்களாக மாறுது. கையில் துப்பாக்கிகளோட ரிபல்ஸ் நடத்தின கலவரங்களில் பல பேர் இறந்தும் போகிறாங்க. அந்த ரிபல்ஸில் ரொம்பவும் முக்கியமானவர் ஜர்னல் சிங் பிந்த்ரன்வாலே. சிக் மிலிட்டண்டோட லீடராக இருந்த பிந்த்ரன்வாலே 1980ஸ்க்கு அப்புறம் டெரரிசமில் இன்வால்வ் ஆகி சிவிலியன்ஸ், போலீஸ், பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸை டார்கெட் பண்ணி அவங்கள கொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. பட் இந்தியாவோட ஒருங்கிணைந்த நாடுகளை பிரிக்க விரும்பாத இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்திரா காந்தி, பிந்த்ரன்வாலா கிட்ட வயலன்ஸை கிவ் அப் பண்ண சொல்லி 1982 ஒரு நெகோசியேஷன் பேஸ இன்வைட் பண்ணுறாங்க. பட் பிந்த்ரன்வாலே அந்த ப்ரொபோஸலை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதனால் இந்திரா காந்தி பிந்த்ரன்வாலாவை உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அந்த அரசிலிருந்து தப்பிக்க நினச்ச பிந்த்ரன்வாலே அவரோட மிலிட்டன்ட் டீம் கூட சேர்ந்து அமிர்தசரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளில் ஹைட் ஆகிறாங்க. சிக்கோட ஹோலி பிளேஸான கோல்டன் டெம்பிள்குள்ளே போலீஸோ மிலிட்ரி ஃபோர்ஸோ நுழைவோ எந்தவித அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண பிந்த்ரன்வாலே கோல்டன் டெம்பிள்குள்ளே இருந்துக்கிட்டே அவங்களோட டெரரிசமை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ பிந்த்ரன்வாலையோட வயலன்ஸை அடக்க அவர் உயிரோடவோ இல்லை பிணமாவோ பிடிச்சாகணும்னு நினச்ச இந்திரா காந்தி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை நடத்துகிறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கோல்டன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸை சுற்றி ஏரியல் ரீகானசன்ஸ் நடத்துகிறாங்க. அண்ட் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்பவே சீக்ரெட்டாக நடக்குது. பேசிக்கலி பஞ்சாப் ஐசோலேட் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து பஞ்சாபுக்கு போகிற எல்லா விதமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஸ்டாப் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபோட மீடியா கம்யூனிகேஷன் லைனை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாங்க. கோல்டன் டெம்பிள் அண்ட் அதை சுற்றி இருந்த ரீஜனுக்கு ஜேர்னலிஸ்ட் போகிறதும் ப்ராஹிபிட் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் ஜூன் 3, 1984 பஞ்சாபில் கர்ஃப்யூ இம்போஸ் பண்ணப்படுது. ஃபைனலி ஜென்ரல் அருண் ஸ்ரீதர் வைத்தியாவோட கமாண்டில் மேஜர் ஜென்ரல் குல்தீப் சிங் பிராரோட லீடிங்கில் 1984 ஜூன் 5 அன்னைக்கு நைட் இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் ஆர்மி கோல்டன் டெம்பிள் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே அளவுக்கு ஈக்குவலான கவுண்டர் அட்டாக் பிந்த்ரன்வாலையோட மிலிட்டன் குரூப் கிட்ட இருந்தும் வருது. நீங்களே பாருங்கள். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்.
2 நாள் கண்டினியூஸாக நடந்த இந்த பேட்டில் இந்தியன் ஆர்மி ஹெவியான ஆர்ட்லரி டேங்க்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிந்த்ரன்வாலே அண்ட் ஷாபேக் சிங் உட்பட மிலிட்டனில் இருந்த 236 பேரும் பரிதாபமாக இந்தியன் சோல்ஜர்ஸில் 83 பேரும் இறந்து போகிறாங்க. அது போக அந்த சமயத்தில் டெம்பிள்குள்ளே ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த 573 சிவிலியன்ஸும் பரிதாபமாக கொல்லப்படுறாங்க. இந்தியன் ஆர்மி கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ணது சிக் பீப்புளுக்கு நடுவில் பெரிய அளவில் அண்டர்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. இந்த ஆப்ரேஷன் மூலமாக சிக்ஸோட ஹோலி பிளேஸ் டேமேஜ் பண்ணப்பட்டு கோல்டன் டெம்பிளோட சாங்டிட்டி அஃபெக்ட் ஆனதாக நினச்ச சிக் பீப்புள் இந்தியன் கவர்மெண்ட் பர்டிகுலராக இந்திரா காந்தி வேர்ல்ட் வைடில் இருக்க சிக் பீப்புளோட சென்டிமெண்ட்ஸை டீப்பாக ஹர்ட் பண்ணதாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இன்சிடெண்ட் தான் பிஎம்மோட அசாசினேஷனுக்கும் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக மாறுது. இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் சிக் ரெவல்யூஷனரிஸால் எப்போ வேணாலும் தன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு இந்திரா காந்திக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் இந்திரா காந்தியோட செக்யூரிட்டிஸும் ஸ்ட்ரென்தன் பண்ணப்படுது. அண்ட் பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்க 6 செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி இன்டெலிஜென்ஸ் இந்திரா காந்திக்கு சஜஷனும் கொடுக்குறாங்க. பட் பல வருஷமாக தங்கிட்ட லாயலாக இருக்க சிக் கார்ட்ஸ் தன்னை கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு பிலீவ் பண்ண இந்திரா காந்தி இன்டெலிஜென்ஸோட சஜஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதோட எஃபெக்ட் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிஞ்சு 3 மாதத்தில், அதாவது அக்டோபர் 31, 1984 இந்திரா காந்தி பீன் சிங், சத்வான் சிங் அப்படின்ற 2 சிக் கார்ட்ஸால் கொல்லப்படுறாங்க. இந்திரா காந்தியை ஷூட் பண்ண பீன் சிங் அண்ட் சத்வான் சிங் மேலே அடுத்த செகண்டை மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸ் கன்ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுறாங்க. இதனால் பீன் சிங் அந்த ஸ்பாட்லேயே இறந்தும் போகிறாரு. அண்ட் புல்லட்ஸ் காயங்களோட உயிர் தப்பிச்ச சத்வான் சிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரிசனில் அடைக்கப்படுறான். ஜனவரி 6, 1989 திஹார் ஜெயில் நியூ டெல்லியில் இவனை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க, பர்டிகுலராக டெல்லி முழுக்க சிக் பீப்புள் மேலே வயலன்ஸ் வெடிக்குது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க. 1984 ஸ்டார்ட் ஆன இந்த மிலிட்டன்சி 1990 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்த பீரியடில் பஞ்சாப் நிறைய வயலன்ஸை ஃபேஸ் பண்ணுது. பர்டிகுலர்லி சிக் கம்யூனிட்டிக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ். ஸோ என்னதான் இந்தியாவோட எக்கானமி, டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சரில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணதில் இந்திரா காந்தியோட போல்ட் டிசிஷன்ஸ் கீ ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் 1975 அவங்க அனௌன்ஸ் பண்ண எமர்ஜென்சியும் அதை பேஸாக வச்சு அவங்க இந்தியாவை ரூல் பண்ண விதமும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் கோல்டன் டெம்பிளில் இருந்த மிலிட்டன் குரூப்பை இம்மிடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு நினச்சி அவங்க லான்ச் பண்ண ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தியை டைரக்ட் அக்யூசியேஷனுக்கு ஆளாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்களோட மர்டருக்கும் காரணமாக மாற்றுச்சு. பட் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமாக தனியாளாக இந்தியாவை ரூல் பண்ண த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி உண்மையிலேயே இந்தியாவோட ஒரு இரும்பு பெண்மணி தான். வாட் அ ரோலர் கோஸ்டர் லைஃப் ஷி ஹேட். தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரி துணிச்சலான லீடர்ஸ் லைக் சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ராஜீவ் காந்தியோட லைஃப் டீட்டெயில்ஸ் பற்றி இங்கே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு கதையில் சந்திப்போம். உங்கள் நண்பன் ஜெயசம்.